அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் ஒசரட்டுமே. பிரேக்கிங் நியூஸ் பார்ட் 2 சினிமா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் பிரதீப் ரங்கநாதன். இவர் தன்னோட எல்ஐகே படம் அப்படின்னும் அப்புறம் டியூட் படம் அப்படின்னா 2 படத்தையும் வரப்போகிறார். தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாரு. தன்னோட ஃபஸ்ட்டு படமான எல்ஐகே படத்துலேருந்து ஃபஸ்ட்டு பஞ்ச் அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் டியூட் படத்துலேருந்து ஒரு சாங் வந்திருக்கு கைஸ். அப்புறம் 2 படமே வரப்போகிற தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. செகண்ட் டாபிக், லோகேஷ் கனகராஜ். தன்னோட கூலி படம் வெற்றிக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் வேறு ஒரு பிளானிங்கில் இருக்கார். நம்மளாம் நினைப்போம் கைதி 2 அதுக்கப்புறம் வரப்போகுதுன்னு. இல்லை கைஸ், அதுக்கப்புறம் ரஜினியும் கமலையும் வச்சு ஒரு ஃபிலிம் பண்ண போகிறதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஆக்சுவலி அதுக்கப்புறமா தான் கைதி 2 பிளானில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தேர்ட் டாபிக், தளபதி விஜய் முழுமையாக பொலிட்டீஷியன் இறங்கிறதுனால தன்னோட கடைசி படமான ஜனநாயகத்தை அறிவிச்சிட்டாங்க காய்ஸ். அது மட்டும் இல்லை, அது ஃபஸ்ட்டு ரோர் அப்படின்னு ஒரு டீசர் வந்திருக்கு ஜனநாயகத்துலேருந்து. அது மட்டும் இல்லாத இந்த படம் வரப்போகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது காய்ஸ். ஃபோர்த் டாபிக், சூர்யா. இவர் தன்னோட 2 பட தோல்விக்கு அப்புறமா கருப்பு அப்படின்ற படத்தில் இறங்கியிருக்காரு. அது ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாத இந்த படத்தில் ஒரு டீசர் வந்திருக்கு காய்ஸ். அந்த டீசர் சும்மா நெருப்பாட்டம் இருக்குது பேருக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் 5th டாபிக், கார்த்தி காய்ஸ். ஆக்சுவலி இவர் சர்தார் 2 அப்படின்ற ஒரு படம் பண்ண போகிறதாக நியூஸ் வந்துட்டு இருக்கு. அந்த படத்தோட போஸ்டர் எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. சர்தார் 2 கண்டிப்பாக இந்த மாதத்துக்கு ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு நம்பிக்கை. பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.